எஸ்ஐ எக்ஸாமுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாரன் கேஸ்டிங். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு. வங்காள பிரிவினை நடைபெற்ற ஆண்டு எதுனா 1905. வங்க பிரிவினை செய்தவர் யாருன்னு சொன்னா கிருஷ்ணன் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு WG பானர்ஜி. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு என்ன சொன்னா 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யாருன்னா ஜெனரல் டயர். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1930. தண்டி யாத்திரை மேற்கொண்டவர் யாருன்னா மகாத்மா காந்தி. பட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1932. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் மகாத்மா காந்தி. இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு 1947. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்திய குடியரசு நாள் ஜனவரி 26, 1950. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1805. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. சிதம்பரனார். ஆஸ் துறையை சுட்டுக் கொண்டவர் வாஞ்சிநாதன். கொடிக்காத்த குமரன் இறந்த ஆண்டு 1932. வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் ராஜாஜி. இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என அழைக்கப்பட்டது 1857 சிப்பாய் கழகம். 1857 கிளர்ச்சியின் போது முதல் வீரர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான மங்கள் பாண்டே. இதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது எல்லா கொஸ்டின்லையும் இது கேட்காத கொஸ்டினே இருக்காது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. ஒத்துழையாமை இயக்கம் 1920. உப்பு சத்தியாகிரகம் 1936. பூனா ஒப்பந்தம் 1932. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. 42 இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஆண்டு இந்த இயர்ஸ் இதுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கேட்பாங்க நண்பர்களே. மறக்காமல் இந்த இதை படிச்சு வச்சுக்கோங்க.